இப்போ தமிழ் பாட்நெட் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கலினக்ஸில் எப்படி ப்ராக்ஸி வந்து செட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சரி, ப்ராக்ஸினா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ ஆஃபீஸில் எங்கேயோ இருக்கிறப்ப ஃபேஸ்புக், யூடியூப் இந்த மாதிரி சில சோஷியல் மீடியாஸ்லாம் ஆக்சஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து பிளாக் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் பைபாஸ் பண்ணணும், அதாவது அந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ண வைக்கணுன்னா சில பேர் வந்து ப்ராக்ஸிஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரி, அதுக்கு தான் விபிஎன் இருக்கே, அப்புறம் ஏன் ப்ராக்ஸி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். விபிஎனோட வேலை வந்து நம்மளோட ஐஎஸ்பியோட ஐபி அட்ரஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணும். ஆனால் ப்ராக்ஸிங்கிறது என்னென்னா, நீங்கள் இப்போ உங்கள் சிஸ்டம்லேருந்து இப்போ www.facebook.com அப்படின்னு இருக்குன்னா அதை ஆக்சஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு இன்டர்மீடியட்டாக நடுவில் இருந்து ஒரு வெளி ஐபியிலேருந்து உங்களுக்கு வந்து அந்த சைட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகும். அதாவது வந்து இது வந்து ஒரு சிம்பிளாக சொன்னால் ஒரு புரோக்கர் மாதிரி. இந்த ப்ராக்ஸிங்கிறது என்னென்னா, உங்களோட ப்ரௌசரில் மட்டும்தான் சேஞ்சஸ் ஆகும். ஆனால் விபிஎன்கிறது உங்களோட டோட்டல் ஐஎஸ்பியோட உங்களுக்கு ஐஎஸ்பி கொடுத்துருக்க ஐபி அட்ரஸே வந்து சேஞ்ச் பண்ணிவிடும். இதுதான் ப்ராக்ஸிக்கும் விபிஎனுக்கும் உள்ள சிம்பிள் டிஃபரன்ஸ். இதுக்கு மேலே நீங்கள் இன்னும் உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா கிடைக்கும். சரி, இப்போ அந்த ப்ராக்ஸியை எப்படி நம்ம கலினக்ஸில் செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஒன்றும் இல்லை, இது வந்து சும்மா ஐபிஎஸ் தான். இதில் வந்து ப்ரீமியமும் இருக்குது, சில கம்பெனிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம இப்போ ஃப்ரீயே எடுத்துக்குவோம். சும்மா நீங்கள் கூகுள் வந்து ப்ராக்ஸி அட்ரஸ் லிஸ்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா போதும். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு அந்த லிங்கை எடுத்துக்கிறேன். இதில் வந்து நிறையா உங்களுக்கு ப்ராக்ஸி அட்ரஸ் ஃப்ரீயாக தர வெப்சைட்டில் எல்லாம் நிறையா இருக்குது. அதில் உங்களுக்கு பிடிச்சது எதுவோ, உங்களுக்கு தேவையான கண்ட்ரி எதுவோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 ப்ராக்ஸி மட்டும் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ப்ராக்ஸி செலக்ட் பண்ணுறப்ப அதோட ப்ரோட்டோகாலை நீங்கள் பார்த்துக்கணும். அதாவது ப்ரோட்டோகால்ங்கிறது என்னென்னா ஹெச்டிடிபியா ஹெச்டிடிபிஎஸ்ஸா அப்படிங்கிறது தான். பாருங்கள், போர்ட் 18 இருக்குது, ஹெச்டிடிபிஎஸ் ஓகே, ஹெச்டிடிபிஎஸ் அப்படின்னு போட்டுட்டு அடுத்தது நம்மளுக்கு தேவையான ஐபி அட்ரஸ், என்ன ஐபி அட்ரஸோ அதை எடுத்துக்கோங்க. சாரி, சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னும் உங்களுக்கு எத்தனை ப்ராக்ஸி வேணுமோ அத்தனை ப்ராக்ஸி வந்து காப்பி பண்ணிக்குவோம். இப்போ நீங்கள் இந்த ப்ராக்ஸி அட்ரஸ் நம்ம எடுக்கிறது எல்லாமே வந்து யூஎஸோட ப்ராக்ஸி அட்ரஸ் தான். இதே மாதிரி உங்களுக்கு எந்த கண்ட்ரி வேணுமோ அந்த கண்ட்ரியோட ப்ராக்ஸி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, இனிமேல் இதுக்கு நம்மளுக்கு வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ப்ராக்ஸி அட்ரஸ் வந்து செட்டப் பண்ணுற சின்டாக்ஸுக்காக தான் நான் இப்போ இதை இப்படி பொறுமையாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். இதில் வந்து நம்ம கலியில் செட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹெச்டிடியா ஹெச்டிடிபிஎஸ்ஸா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஐபி அட்ரஸ், அதுக்கப்புறம் வந்து அதோட போர்ட் செட் பண்ணணும். ஓகே, இது அப்படியே இங்கே கீழே இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த ப்ராக்ஸியை கன்ஃபிகர் பண்ணுறதுக்காக அதோட ப்ராக்ஸி செயின் ஒரு கன்ஃபிக் ஃபைல் ஒன்று இருக்கும். அந்த ஃபைலை தான் நம்ம இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம இப்போ கொடுக்க போகிற கமெண்ட்ஸ் இதுதான். லீஃப் பேட். இந்த லீஃப் பேட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர். இப்போ நான் இங்கே க்ரீன் கலரில் யூஸ் பண்ணியிருக்கேன்ல, அந்த டெக்ஸ்ட் எடிட்டர் தான். அந்த டெக்ஸ்ட் எடிட்டர் மூலமாக தான் இப்போ இருக்கிற கன்ஃபிக் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். இதுவே நீங்கள் எந்த டெக்ஸ்ட் எடிட்டர் வச்சுருக்கீங்களோ அந்த டெக்ஸ்ட் எடிட்டரோட நேமை கொடுத்து கூட நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இடிசி அப்படிங்கிற ஒரு டைரக்டரியில் ப்ராக்ஸி செயின் டாட் கன்ஃபிக் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ப்ராக்ஸி செயின்ஸ் டாட் கான்ஃப் இதுதான். இந்த கமாண்ட் இப்போ கொடுக்கறது மூலமாக உங்களுக்கு இந்த ப்ராக்ஸி செயின்ஸோட கன்ஃபிகரேஷன் ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராக்ஸி லிஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஆட் ப்ராக்ஸி ஹேர் மேனுவல் டிஃபால்ட் செட் டு டோர்.
இருக்கும். இதை இந்த சாக்ஸ்ஃபையை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து வச்சுருக்க மற்ற ப்ராக்ஸி, நீங்கள் எத்தனை ப்ராக்ஸி வச்சுருக்கீங்களோ 1000 இருந்தாலும் 1000 ப்ராக்ஸியையும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க என்ன இதில் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் வந்து அவங்களோட ப்ரோட்டோக்கால், அதுக்கப்புறம் ஐபி, அதுக்கப்புறம் போர்ட். இதே சின்டாக்ஸில் தான் நம்மளும் செட் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம உட்காந்து ஒரு நேரம் பார்த்துட்டு இருந்தோம். அவ்வளோதான். இதை முடிச்சுட்டு என்ன பண்ணணும், சேவ் கொடுத்துருங்க. அவ்வளோதான், சேவ் கொடுத்துட்டா அவ்வளோதான். ப்ராக்ஸியோட கான்ஃபிகரேஷன் முடிஞ்சு. சிம்பிள் தான் இது. இதை நீங்கள் அப்புறமேட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இவ்வளோ தான் சிம்பிள். இந்த மெத்தடில் தான் வந்து நம்ம ப்ராக்ஸியை வந்து செட்டப் பண்ணணும். இந்த வீடியோ சிம்பிளாக இருந்திருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.